பசங்களா எல்லாரையும் கிராஃப்ட் கிளாஸ்க்கு ரவுண்டாக உட்காருங்கன்னு சொன்னேன். பேக் எல்லாம் எடுத்து பின்னாடி வச்சுட்டு எல்லாரும் ரவுண்டாக உட்காருங்க. நான்சி, இந்த டியூஷன்ல எப்பவுமே படிச்சதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கிராஃப்ட் கிளாஸ் வைப்பாங்கன்னு சொன்னாங்க. என்ன கிராஃப்ட் வைக்க போறான்னு தெரியுமா? என்ன கிராஃப்ட் செய்யணும்? என்ன கிராஃப்ட் செய்ய போறேன்னு தெரியல ஃபாத்திமா. மிஸ்ஸே சொல்லுவாங்க, ஆனா ஈஸியா ஏதாவது சொல்லுவாங்க, நம்மளையும் செஞ்சு பார்க்க சொல்லுவாங்க. ஐயா ஜாலி, ஒரு வழியா கிராஃப்ட் கிளாஸ் வந்துருச்சு. படிக்க வேண்டியதெல்லாம் படிச்சாச்சு. சரி, சீக்கிரமா நோட்டை மூடி வச்சுட்டு பேக் எடுத்து வச்சிடலாம். சொல்லி எவ்வளோ நேரம் ஆகுது பசங்களா? சீக்கிரமா ரெடி ஆகுங்க. எப்போதுமே லேட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க நீங்க. எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு ரவுண்டாக உட்காருங்க சீக்கிரம். இன்னைக்கு சிம்பிளான கிராஃப்ட் ஐடியா தான் சொல்ல போகிறேன், நியூ ஸ்டூடெண்ட்ஸ்லாம் சேர்ந்துருக்கிறதுனால. ஹே டோரா, நான் பேக்ல எல்லாமே எடுத்து வச்சுட்டேன். வாங்க எல்லாரும் ரவுண்டாக உட்காரலாம். சரி சரி, நானும் எடுத்து வச்சுட்டு வந்துடுறேன். சரி, பேகு கூட இங்கே பின்னாடி வச்சிடுறேன். நானும் இங்கே தான் பேக் வைப்பேன், எல்லாரும் இங்கே தான் வைப்பாங்க. கூட நானே இங்கே வச்சிடுறேன். ஓ, இங்கே தான் பேக் வைக்கணுமா? சரி சரி, நம்மளும் இங்கே போய் வச்சிருவோம். இங்கே தான் எல்லாரும் பேக் வைக்கிறாங்க. சரி பசங்களா, எல்லாரும் உட்காந்துட்டிங்களா? எப்போவுமே டியூஷன் முடிஞ்சு நம்ம கிராஃப்ட் கிளாஸ் இல்லைனா ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி பண்ணுவோம் இந்த டியூஷனில். ஓகேவா பசங்களா? நியூ ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சொல்லிக்கிறேன். இன்றைக்கி நம்ம சிம்பிளாக எதில் பண்ண போகிறோம்னா பேப்பர் கப்பு, அதுக்கப்புறம் கலர் பேப்பர்ஸ், இதை வச்சு தான் பண்ண போகிறோம். டெய்லியும் இந்த மாதிரி சிம்பிளாக இருக்காது. ஒரு சில டைம் வந்துட்டு நம்ம கொஞ்சம் பெரிய பெரிய கிராஃப்ட்டும் பண்ணுவோம். இன்றைக்கி வந்து நியூ ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்திருக்கிறதுனால கொஞ்சம் சிம்பிளாகவே நம்ம பண்ணலாம். மிஸ், ஃபர்ஸ்ட் என்ன கிராஃப்ட் மிஸ் பண்ண போறோம்? முதல்ல நான் சொல்லி கொடுக்குறேன் அஜித், எல்லாருக்குமே சரி. முதல்ல நான் ஒரு கிராஃப்ட் சொல்கிறேன், அதே மாதிரியே நெக்ஸ்ட் கிராஃப்ட் நீங்கள் தான் பண்ணணும். நெக்ஸ்ட் கிராஃப்ட் உங்களுக்கு வர ஐடியாவை உங்களோட க்ரியேட்டிவிட்டி வச்சு தான் நீங்கள் எல்லாரும் சேர்ந்து பண்ணணும், சரியா? ஆனால் ரெண்டுமே நம்ம பேப்பர் கப் வச்சு தான் பண்ண போகிறோம். சரி, ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் 2 பேப்பர் கப் யூஸ் பண்ணி ஒரு கிராஃப்ட் பண்ணி காமிக்கிறேன், ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு கலர் பேப்பரை செலக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம ஒரு ப்ளூ கலர் இப்போ செலக்ட் பண்ணி எடுத்திருக்கேன். அடுத்தது வந்துட்டு அந்த பேப்பர் கப்புக்கு மேலே நம்ம இந்த கலர் பேப்பரை வச்சு கவர் பண்ணணும். மேம், திடீர்னு எங்ககிட்ட கலர் பேப்பர் இல்லைன்னா அந்த டைமில் நம்ம இதுக்கு பெயிண்ட்டும் யூஸ் பண்ணி பண்ணலாம்ல? கண்டிப்பாக பண்ணலாம் பசங்களா. இப்போதைக்கு நம்மக்கிட்ட கலர் பேப்பர் இருக்கிறதுனால நான் கலர் பேப்பரை வச்சு பண்ணுறேன். பட் கலர் பேப்பரை விட உங்ககிட்ட பெயிண்ட் இருக்குது, பெயிண்ட் பண்ண உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குன்னா நீங்கள் பெயிண்ட் பண்ணியும் பண்ணலாம். இப்போ ஃபெவிகால் போட்டு நான் ஒட்டிட்டேன். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், இதில் கீழே வந்து இந்த இடத்துல சின்னதாக ஒரு ஹோல்ஸ் போட்டுக்க போகிறோம். இந்த ஹோல்ஸ் வந்து எந்த அளவு இருக்கணும்னா ஒரு ஐஸ் ஸ்டிக்கை நம்ம இதுக்குள்ளே இன்சர்ட் பண்ண போகிறோம். அந்த அளவுக்கு நீங்கள் அந்த ஹோல்ஸ் போட்டுக்கோங்க, ரொம்ப பெருசாகவும் போடக்கூடாது, சரியா? இப்போ பாருங்கள், நான் ஒரு ஐஸ் ஸ்டிக்கை உள்ளே போட்டுட்டேன்னா இப்போ இந்த இடத்துல சின்னதாக ஒரு பீஸை அதே ஐஸ் ஸ்டிக்கில் கட் பண்ணுறேன். அந்த கட் பண்ண பீஸை எடுத்துகிட்டு இந்த இடத்துல இப்படி ஒட்ட போகிறேன். ஸோ அந்த இடத்துல நம்ம ஒட்டிக்கலாம். நீங்கள் வந்து ஃபெவிகால் வச்சே ஒட்டிக்கோங்க. சின்ன பசங்க யாரும் ஹார்ட் க்ளூலாம் பேரண்ட்ஸ் இல்லாமல் யூஸ் பண்ணக்கூடாது, ஓகேவா? சரி, இங்கே பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஒட்டிட்டு நான் உள் சைட்லேருந்து இதை இன்சர்ட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு இன்னொரு பேப்பர் கப்பை எடுத்துகிட்டு அதை வந்து இந்த மாதிரி மேலே கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணி எடுத்துடணும். இந்த பேப்பர் கப்பை கொஞ்சம் சின்ன சைஸ் ஆக்கிக்கணும், அதுக்கு தான் நம்ம இப்படி கட் பண்ணுறோம், ஓகேவா? கட் பண்ணிவிட்டு இதை உள் சைடு வச்சுட்டு இப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த கப்பு வந்து இந்த மாதிரி மேலே தூக்கும். ஐயா, ஆமா, உள்ளக்க வச்சுட்டு நம்ம பிரஸ் பண்ணோம்னா அழகா சூப்பரா மேல தூக்குது. செமையா இருக்கு. இது பார்க்க ஒரு டஸ்ட்பின் மாதிரி மாடல்ல இருக்கு மிஸ். வெரி குட், அதுக்குள்ளே கண்டுபிடிச்சிட்டிங்களே பசங்களா. நம்ம ஒரு சின்ன டஸ்ட்பின் மாதிரி தான் மேக் பண்ண போகிறோம் இந்த பேப்பர் கப் யூஸ் பண்ணி. கிட்டத்தட்ட நம்ம ரெடி பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம அதுக்கு க்ளோஸ் பண்ணுறதுக்கு ஒரு மூடி மாதிரி ரெடி பண்ணணும்ல, அதுக்காக அதே ப்ளூ கலர் பேப்பர் எடுத்துகிட்டு இந்த மாதிரி அந்த பேப்பர் கப்லேயே நம்ம மெஷர் பண்ணிவிட்டு கட் பண்ணியாச்சு. இப்போ இதை ரொம்ப சிம்பிளாக நம்ம இதை ஒட்டி எடுக்கணும். அதுக்கு முன்னாடி உள்ளே இருக்கிற அந்த கப்பை வெளியில் எடுத்துட்டு ஸோ மேலே இருக்கிற அந்த கப்பு கூட ஒரு சின்ன டேப் யூஸ் பண்ணி ஒட்டிக்கிட்டால் போதும். அப்போ தான் அது ஈஸியாக ஓப்பன் ஆகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ இதை ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த கப்பை எடுத்து உள்ளே வச்சிடலாம். இப்போ இதுக்கு மேலே டஸ்ட்பின்னு எழுதிடலாம், ஓகே? வாவ், உண்மையாவே இது செம ஐடியா மிஸ். இந்த மாதிரி பண்ணா ரொம்ப நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு. எஸ் பசங்களா, இதே மாதிரி ஏதாவது ஒரு கிராஃப்ட் பண்ணுறீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணணும், ஓகேவா? ஓகே மிஸ். மிஸ், இங்க நம்ம கிராஃப்ட் பண்ணும்போது நிறைய குப்பை இருந்துச்சுல, அது எல்லாத்தையும் நம்மளே ரெடி பண்ண டஸ்ட்பின்ல எடுத்து உள்ள போட்டுடலாம். மிஸ், நீங்க இப்ப பண்ணதை நாங்க பார்த்து வச்சுக்கிட்டோம். இதே மாதிரி திரும்ப பண்ண சொன்னா கூட நாங்க பண்ணிடுவோம். வெரி குட் பசங்களா. அதே மாதிரி குப்பையை எல்லாத்தையும் கரெக்டாக டஸ்ட்பினில் மட்டும்தான் போடணும், சரியா? சரி, இப்போ நெக்ஸ்ட் இந்தாங்க உங்களுக்கு பேப்பர் கப் கொடுக்குறேன். நீங்களே ஒரு ஐடியா யோசிச்சு இப்போ நீங்களும் ஏதாவது யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி ஒரு கிராஃப்ட் தான் இந்த கப்பில் பண்ணணும். அச்சோ, இப்போ நம்ம பண்ணணுமா? என்ன பண்ணுறது? பேசாமல் ஆர்கனைசர் மாதிரி ஏதாவது பண்ணலாமா? ஹே டோரா, ஆல்ரெடி நம்ம பேப்பர் கப் வச்சு ஆர்கனைஸ் பாக்ஸ் எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. ஆனா இந்த தடவை கொஞ்சம் வேற மாதிரி பண்ணலாம். என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. சரி சரி, அப்படின்னா வேற ஏதாவது ஐடியாவே நம்ம பண்ணலாம், சரியா? போன தடவை பண்ண மாதிரியே பண்ண வேணாம். சரி சரி பசங்களா, எல்லாரும் யோசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். செய்ய ஸ்டார்ட் பண்ணுங்க. ஹே, நான் சொல்ற ஐடியா, நம்ம வந்து இதுல உண்டியல் மாதிரி பண்ணலாம். ஆனா இது
பார்க்கிறதுக்கு ஒரு ஜூஸ் கப் மாதிரி இருக்கணும், ஆனா இது ஒரு உண்டியல், அந்த மாதிரி பண்ணலாம். ஹே சௌமி, செம்ம போ, சூப்பர் ஐடியா. சரி சரி, அதே மாதிரியே நம்ம எல்லாரும் சேர்ந்தே பண்ணலாம். இரு, ஃபர்ஸ்ட் எப்படியும் உண்டியல் பண்ணணும்னா மேலே க்ளோஸ் பண்ணணும்ல, அதுக்காக நான் வந்துட்டு இந்த மாதிரி ரவுண்டு போட்டு கட் பண்ணி கொடுத்துட்றேன். அதுக்கப்புறம் அந்த உண்டியலுக்கு உள்ள போடுறதுக்காக அந்த பாக்ஸ் மாதிரி இருக்கிறதெல்லாம் நீங்க கட் பண்ணிடுங்க. சரி சரி, அப்ப இங்க கொடுங்க, நான் கட் பண்றேன். இந்த மாதிரி சின்னதா கட் பண்ணி எடுத்துக்கிடுவோம், காசு உள்ளக்க போடுற அளவுக்கு. அதுக்கப்புறம் இந்த சைடு ஸ்ட்ரா வந்துட்டு நம்ம உள்ள போடுறதுக்காக ஜூஸ் கப் மாதிரி இருக்கணும்னு நினைச்சுல, அதுக்காக நம்ம இந்த சைடு ஒரு ஹோல்ஸ் போட்டுக்கிடுவோம். அதுக்கப்புறம் இதை அப்படியே எடுத்து மேலே ஒட்டிடுவோம். ஒட்டி கொஞ்ச நேரம் காஞ்சிரட்டும். காஞ்சதுக்கு அப்புறம் நம்ம இதுக்குள்ள வந்துட்டு ஒரு ஸ்ட்ரா போடணும். ஹே வெயிட் பண்ணுங்க, என்கிட்ட இன்னொரு ஐடியா இருக்கு. இங்க பாத்தியா, இந்த மாதிரி என்கிட்ட கூகுள் ஐ இருந்துச்சு, அதை நம்ம இந்த மாதிரி ஒட்டிட்டு ரெட் கலர் ஷீட்ல இப்படி நான் வந்து வாய் மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் இப்படி ஒட்டிட்டோம்னா பார்க்க இன்னும் அழகா இருக்கும். இதுல மீச மாதிரி கூட நம்ம வரையலாம். லைட்டா இந்த சைடு இப்படி வரைஞ்சி விட்டுடுறேன். இது இன்னும் அழகா அந்த கப்பையை அழகுபடுத்தி கொடுக்கும். அதுக்காக தான் இது மாதிரி பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ஸ்ட்ராவை இன்சர்ட் பண்ணிடலாம். ஓகே, இப்போ ஸ்ட்ரா ரொம்ப பெருசா இருக்கு, அதனால தேவையான அளவு கட் பண்ணிட்டு சைடு எட்ஜஸ் இந்த மாதிரி கட் பண்ணா உள்ள போறதுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ போட்டுட்டு இந்த மாதிரி உள்ள இன்சர்ட் பண்ணி நல்லா அந்த பேப்பரை ஒட்டி விட்டுடலாம். நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் சூப்பரா ஆயிடும். வாவ், நம்ம ரொம்ப சூப்பரா பண்ணிட்டோம். இது பார்க்க ஜூஸ் கப் மாதிரியே இருக்கு, ஆனா ஒரு உண்டியல். வாவ், வெரி குட் பசங்களா, சூப்பரா பண்ணிருக்கீங்க. நீங்க சொன்ன மாதிரி இது உண்டியெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எப்பவுமே நம்ம காசை சேர்த்து வைக்கணும். ஓகே மிஸ், எங்க வீட்ல கூட ஒரு உண்டியல் இருக்கு மிஸ், நானும் செஞ்சதுதான். அதுலயே நான் எப்பவுமே காசு சேர்த்து வைப்பேன் மிஸ். வெரி குட். இந்த மாதிரி குட் ஹேபிட்ஸ் எல்லாத்தையும் நீங்க பழக்கப்படுத்தி வச்சுக்கோங்க. ஓகேவா? டஸ்ட்பின்ல தான் குப்பையை போடணுன்றதையும் கத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் காசு சேர்த்து வைக்கணுன்றதையும் நம்ம இன்னைக்கு கிராஃப்ட் பண்றது மூலியமா கத்துக்கிட்டோம். இந்த மாதிரி ஒவ்வொரு தடவை கிராஃப்ட் பண்ணும்போது நம்ம யூஸ்ஃபுல்லா ஏதாவது கத்துக்கணும். சரியா பசங்களா? ஓகே, அவ்வளோதான். இன்னைக்கு டியூஷன் முடிஞ்சிருச்சு, கிராஃப்ட் கிளாஸும் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் டியூஷனுக்கு நாளைக்கு எல்லாரும் ஈவினிங் 5 o'clock வந்துருங்க. லேட் பண்ணக்கூடாது. சரிங்களா பசங்களா? இந்த மாதிரி வீடியோ பார்க்க உங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்க தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. பை பாய்.